மக்களே, நேத்திக்கு நைட்டு எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் ரொம்ப கடுமையான ஒரு காரசாரமான விவாதம். அரசியல பத்தி. எங்களுக்கு விவாதம் வேற எந்த விஷயத்துலயும் வராது. அரசியல் தான் நாங்க பேசுவோம். எனக்கு புரியாத விஷயத்தலாம் அவர்கிட்ட தான் நான் தெரிஞ்சுப்பேன். அப்போ பேசிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி ஏன் இந்த மாரி நெகட்டிவ் பேசுறாங்க? எதனால நெகட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்றது ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணி, ஒரு நாள் அப்போஸ் பண்ணி 2 பேரும் பேசிப்போம். இதுல ஒரு ஒரு முடிவுக்கு வருவோம். ஓகே, இங்க சரி, இங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு யூசுவலா நாங்க எங்களோட டாபிக் இப்படிதான் இருக்கும். ஸோ இது நைட்டு பேசிட்டு இருக்கும்போது ஐயுஎம்எல் பத்தி சொன்னாங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவரை பத்தியா அவர் எனக்கு என்ன சொன்னாரு, ஸ்டாலின்ட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவங்களுக்குலாம் பதவி ஆசைலாம் கிடையாது, அவங்களாம் வந்து ஒரு கொள்கையோடி வாழக்கூடியவங்க அப்படின்னாங்க. தப்பு சொல்லல. இப்பதான் பார்த்த மக்களே நியூஸ். அவர் வந்து ஒரு அமைச்சர் சீட் கொடுத்துருக்காங்க, பாபநாசத்துல ஜெயிச்ச அந்த எம்எல்ஏக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஜெயிச்ச இன்னொருத்தருக்கும் ஏதோ ஒரு மனஸ்தாபம் போல, அதனால எக்ஸ்ட்ரா ஒரு அமைச்சர் சீட்டு கிடைக்குமான்னு கேட்டிருக்கிறாரு அம்மா. இது பார்த்தோன்னே எனக்கு குபீர் சிரிப்பு வந்துடுச்சு. ஓஹோ, அப்போ பதவி படுத்தும் பாடு எப்படி இருக்கு பாருங்க. 2 பேர் ஜெயிச்சு 2 சீட் பெருக்கீங்க, 2 சீட்டுமே 2 அமைச்சர் கேக்குறாங்க. கேக்குறது அவங்களோட உரிமை, கொடுக்கறது விஜயோட கடமை ஆர் வாட் எவர் இட் இஸ், அவர் கொடுப்பாரு. அப்புறம் வந்து இந்த விசிகே காரங்களும் இப்போ பயங்கரமா ஃபயர் விட்டு அடுத்த தற்கொலையோட லிஸ்ட்ல வந்து வின் பண்றதுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆட்சியில பங்கு தர முடியாது அப்படின்றது அண்ணாவுடைய பீரியட்ல தமிழ்நாட்டுல கொண்டு வந்தது. ஏன்னா மாநில சுயாட்சி வேணும் அப்படின்றதுக்காக, நம்ம மக்களை கொண்டு போய் அடகு வைக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் மாநில சுயாட்சியை தவிர ஒரு கட்சி தான் வாழணும் அப்படின்றது கிடையாது. இதை பேசி இது பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ வந்து இவங்களுக்கு ஆட்சியில பங்கு அப்படின்னு சொன்ன உடனே அதிகாரத்துல பங்கு அப்படின்னு எல்லாம் டப்பு தானே. ஓப்பனா பேசினா அவ்வளவுதானே. மினிஸ்டருக்கு என்ன பங்கு ஜாஸ்தியா வருமா, ஜாஸ்தியா கொள்ளையடிக்கலாமா, எண்ட் ஆஃப் த டே அவ்வளவுதானே. இப்போ நீங்க மட்டும் கொள்ளையடிச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. கரெக்ட் தான். யார் தான் கொள்ளையடிக்கல? எங்க ஊர்ல மாவட்ட செயலாளர் அமைச்சர்லாம் அவ்வளவு அடிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. உண்மையோ பொய்யோ கடவுளுக்கு தான் தெரியும். 7,000 கோடி அடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இங்க வந்து கொள்கை கோட்பாடு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே பதவி, காசு, டப்பு, துட்டு, மணி இவ்வளவுதான் விஷயம். சோ இப்ப வந்து எனக்கு 2 சீட் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் காங்கிரஸ் வேற பயங்கர உற்சாகத்துல இருக்காங்க. 59 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு அமைச்சரவையில சீட்டு கிடைச்சிருக்காமா. அப்ப இவ்வளவு நாள் நீங்க எல்லாம் என்ன முட்டையை உடைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? நீங்க உங்க கட்சியை வளர்க்காம என்னடே பண்ணீங்க? தேசிய கட்சின்னு சொல்றீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு முதுகு தேவைப்படுது சவாரி செய்யறதுக்கு. இவ்வளவு நாள் திமுக அதிமுக, இப்போ விஜய் வந்தோடனே இப்போ தாவேக்காக்கு தாவியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு அது வந்து புனிதமா தெரியுது. அப்போ உங்களுக்கும் வந்து அப்புறம் வந்து காங்கிரஸ்காரங்க வந்து காங்கிரஸ் வந்து தேசிய கட்சி. மத்த கட்சி கூட விடுங்க, சின்ன கட்சிகள்லாம் நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. காங்கிரஸ் வந்து தேசிய கட்சி. பீகார், ராஜஸ்தான், அஸ்ஸாம் டபுள் இன்ஜின் சர்க்கார்லாம் என்ன ஆச்சு, அந்த டபுள் இன்ஜினுக்கு ஒத்து ஊதி உங்க கட்சி என்ன ஆச்சு அப்படின்றதுலாம் நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ கூடிய விரைவில் இதே டபுள் இன்ஜின் சர்க்கார் இங்க என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் பார்ப்போம். திமுக ஸ்டாண்ட் மாறலாம், அதிமுக ஸ்டாண்ட் மாறலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எதிரியை விட துரோகி வந்து ரொம்ப மோசமானவன், கேடு கெட்டவன், கேவலமானவன் தான் துரோகி தான். அதுக்கு எதிரி கூட வந்து தோல்ல கை போட்டுட்டு போயிடலாம். அவன் எப்போ குத்துவான்னு நமக்கு தெரியாது, ஆனா குத்துவான்றது தெரியும். ஆனா துரோகி எப்படி குத்துறான்னு தெரியல பாத்தீங்களா? அந்த ஷாக் தான் வந்து மீள முடியல. எதிரி குத்துவான்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் கூட எதிரி கூட தோல்ல கை போட்டா கொஞ்ச நாள் வந்து சரி ஓகேடா, என்னடா தோல்ல கை போட்டேன் நந்தன் சொல்லிட்டேன், எப்படி ஒரு குத்துறதுன்னு ஒரு செகண்ட் யோசிப்பான். ஆனா துரோகி யோசிக்கவே மாட்டான். பச்சை துரோகி யோசிக்கவே மாட்டான். அதனால மக்களே, பேசாம வெளிநாட்டு கூடலாம் பாக்க. இவ்வளவு நாள் வந்து இந்தியா தான் வாழ இடம் இல்ல, சரியில்லை தமிழ்நாட்டுலனா, இப்ப தமிழ்நாட்டுல நடக்கிற அரசியல் கூத்தெல்லாம் பார்த்தாச்சுன்னா எதுக்குடா அதெல்லாம் நம்ம பேசிட்டு, பேசாம வெளிநாட்டுல யாராச்சும் தத்தெடுக்கிறதா இருந்தா அப்படியே போய் அங்க போய் மூட்டை முடிச்சோடி கட்டிட்டு நானும் என் புருஷன் அப்படியே போய் ஜாலியா போயிருந்தாலும் பார்ப்போம். யாராவது ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க மக்களே. பேபி சிட்டிங் வேலை கூட பரவாயில்ல, ஓடிடலான்னு பாக்குறேன். கர்மத்துல இதை போய் பேசிக்கிட்டு காரி துப்பிக்கிட்டு சை. தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.